பிடபிள்யூ மந்திரியா இருந்தவர், வருவாய் அமைச்சராக இருந்தவர், பெரிய பொசிஷன்லாம் பார்த்தவருக்கு இன்னைக்கு ஒரு டம்மியா கொடுக்கறதுனால ஒருவேளை அது நிஜமோ துரைமுருகனே அவர் தற்குறி, முட்டாப்பைய, கை நாட்டு, அறிவில்லாதவர் அப்படின்னு உள்கட்சி அரசியல்னால இவர் சொல்றாரா? இது நம்ம கருத்து இல்லை. ஏவா வேலு அப்படி நினைக்கிறாரா? ஏன்னா ஊடகங்கள் இதை பற்றி விவாதிக்கலாம். அப்போ அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு தான் அறிவு இருக்கா? திமுகவில் இருக்கிறவங்கன்னா முண்டகலப்பையா? அவங்களுக்கு புத்தி கெட்டவங்களா? அவங்களாம் தற்குறிகளா? அப்படின்னு ஏதாவது ஒரு சேனல் விவாதம் வைக்கணும் நானும் அவளோட பார்த்தேன். அல்லேலூயா பாபு, விளம்பர பிரியர் அல்லேலூயா பாபு, இந்த விஷயத்தை என்ன பண்ணியிருக்கணும்? கோர்ட்டில் எத்தனையோ நாளாக நிலுவையில் இருக்குது. மகராஜன்னு சொல்லி ஒரு சாதாரண வழக்கறிஞர், அவருக்கு இது தெரிஞ்சிருக்கு. அவர் போய் ரிட்டு ஃபெயில் பண்ணுறாரு. என்ன பண்ணியிருக்கணும்? இவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த பாதிரியாரை கூப்பிட்டு நீ வெக்கேட் பண்ணுறியா இல்லையா? இடம் எங்களுக்கு 66லேயே உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சொந்தமான இடம்னு. நீ எப்போ காலி பண்ணுற? நீயா போறியா இல்லை நாங்கள் இடிக்கிட்டோமா? உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கிறிஸ்துவத்திற்காக வந்துள்ள ஏசப்பாவின் ஊழியரான உங்களிடம் ஒரு கோரிக்கை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சர்ச்சை நிர்வாகத்தினையும் திமுகவிடமே, குறிப்பாக திருச்சபை முன்னேற்ற கழகத்திடமே ஒப்படைத்து விடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். கோயம்புத்தூர் பாஷா இறந்து போன போது அவங்க ரியாக்ஷன் என்னவா இருந்தது? அவங்க அதுக்கு குளோரிஃபை பண்ணி போட்டிருந்தாங்களா? இல்லை ஒரு மனித மிருகம் செத்தது, பல பேர் உயிரை குடித்த ரத்த காட்டேரி செத்தான் அப்படின்லாம் ஏதாவது நீங்கள் இந்த மண்ணை விரும்புறீங்கன்னா நீங்கள் அப்படி தான் எழுத முடியும். ஸ்ரீடிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். அதிமுகவிலிருந்து வந்தவர்கள் திறமையாளர்கள். ஏவா வேலு திமுகவை சாடும் விஜய். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நிலத்தில் பிஷப் ஹவுஸ் நீதிமன்றம் நோட்டீஸ். தூத்துக்குடி சிஎஸ்ஐ டயோசிஸ் தேர்தலால் அடிதடி, பாஸ்டரை மிரட்டிய திமுக பிரமுகர். எம்ஜி NREGS-இல் 9 ஆண்டுகளில் 355 கோடி முறைகேடு. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வெளிவந்த பகீர் ரிப்போர்ட். டெல்லி குண்டுவெடிப்பு குறித்து தவறான கருத்து பதிந்தவர்கள் கைது. அசாம் முதல்வர் அதிரடி. இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள நமது அரங்கத்திற்கு திரு ஓமாம்புலியர் ஜெயராமன் அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீடிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். நீங்களும் கூட பல முறை அந்த குற்றச்சாட்டை வச்சிருக்கீங்க. திமுகவில் இப்போ இருக்கக்கூடிய லீடிங் அமைச்சர்கள், முக்கியமான அமைச்சர்கள், முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அதிமுகவிலிருந்து வந்தவங்க அப்படின்னு. இது குறித்து ஒரு கேள்வியை ஏவா வேலுட்ட கேட்குறாங்க. ஆமாம், திறமையாக யார் செயல்படுவாங்களோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார் முதல்வர் அப்படின்னு. அதை பயன்படுத்தியிருக்கார், அவங்க திறமையும் அவர் பயன்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது இப்போ இந்த அறிவு திருவிழா அப்படின்னு ஒன்று வள்ளுவர் கோட்டத்தில் நடத்திட்டு இருக்காங்க. அதில் நிறையா புக் ஸ்டால்லாம் போட்டு பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இந்த அறிவு திருவிழாங்கிற பேரில் தினமும் நம்மளை வசப்பாடுறதுக்கு தான் இந்த திருவிழாவே நடத்துகிறாங்க அப்படின்னு விஜய் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அது இதில் மொத்தம் 2 கேள்வி இருக்கு. 2 கேள்வியும் ஒன்னோட ஒன்று பின்னி பிணைந்தது. அதில் ஏவா வேலுக்கு சொன்ன பதிலில் அதுலேருந்து பார்க்குற எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும். அவங்க அறிவாளியை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னா அப்போ திமுகவில் இருக்கிறவங்களாம் முட்டா பையன்னு அவரே சொல்கிறாரா? அறிவுக்கும் திமுக ஒரிஜினல் திமுக காரர்கள், அது எந்த திமுகவாக இருந்தா என்ன? அவன் அதிமுகலேருந்து அங்கே போயிருக்கான் அப்படின்னா ஏற்கனவே அந்த திமுகவில் இருக்கான்ல. இந்த அதிமுகலேருந்து ஷிஃப்ட் ஆகி போனவன் தான் அறிவாளி அப்படின்னா அப்போ துரைமுருகனுக்கே கூட நீங்கள் பொறுப்பு பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்னாடி வாய்க்கால் பணி இந்த மாதிரி ஏதோ சின்ன இது கொடுக்கவும், வனத்துறை, அது இந்த மாதிரி நான் ஒரு பிடபிள்யூ மந்திரியா இருந்தவர், வருவாய் அமைச்சராக இருந்தவர், பெரிய பொசிஷன்லாம் பார்த்தவருக்கு இன்னைக்கு ஒரு டம்மியா கொடுக்கறதுனால ஒருவேளை அது நிஜமோ துரைமுருகனே அவர் தற்குறி, முட்டாப்பைய, கை நாட்டு, அறிவில்லாதவர் அப்படின்னு உள்கட்சி அரசியல்னால இவர் சொல்றாரா? இது நம்ம கருத்து இல்லை. ஏவா வேலு அப்படி நினைக்கிறாரா? ஏன்னா ஊடகங்கள் இதை பற்றி விவாதிக்கலாம். அப்போ அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு தான் அறிவு இருக்கா? திமுகவில் இருக்கிறவங்கன்னா முண்டகலப்பையா? அவங்களுக்கு புத்தி கெட்டவங்களா?
அவங்கெல்லாம் தற்குறிகளா அப்படின்னு ஏதாவது ஒரு சேனல் விவாதம் வைக்கும். நானும் அவளோட பார்த்தேன். இல்ல அந்த அதிமுக வந்ததுல இருந்து அவர் லிஸ்ட் என்ன சொல்றாரு, என்னை சேகர் முத்துசாமி, சேகர் பாபு அப்படின்னு சொல்றாரு. செந்தில் பாலாஜி விட்டுட்டாருங்கிற இல்ல, அதிகபட்ச திறமை அவருக்கு தான் இருக்கு. அதாவது இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கே உதாரணமா இருக்கக்கூடியது தம்பி செந்தில் பாலாஜி தான், 10 ரூபா பாலாஜி தான். ஏன்னா 11 மணிக்கு நாங்க பதவி பிரமாணம் ஏத்தா 11:05 நீ மண்ணள்ளு, எவன் உன்னை கேட்கறது அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். பாட்டிலுக்கு மேல 10 ரூபா வாங்கி அவர் தான் ஒரிஜினல் திராவிடியன் ஸ்டாக் அப்படின்னு நிரூபிச்சதா இருக்கட்டும். அதோட இல்லாம நான் ஏண்டா லஞ்சம் வாங்கினேன்னா அதான் திருப்பி கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி ஈவேராத்தனமா பேசினதா இருக்கட்டும், கருணாநிதித்தனமா பேசினதா இருக்கட்டும். அந்த மாதிரி அதுக்கப்புறம் என்ன கைது செய்து பார் அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும். கைது செஞ்ச உடனே பேண்ட்லேயே உச்சா போனதா இருக்கட்டும். இன்கம் டேக்ஸ்காரங்க வரும்போது அது பெண்ணென்றும் பாராமல் ஐடி அஃபிஷியல்ஸை அடித்ததாக இருக்கட்டும். இதெல்லாம் நீங்கள் செந்தில் பாலாஜிக்கு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி பஸ் எடுத்துகிட்டு போய் கோயம்புத்தூரில் திருப்பூர்லேருந்துலாம் ஆளை அழைச்சிட்டு போய் நம்ம முந்தா நாள் கூட பேசினோம். எங்கே போகிறீங்க அப்படின்னோன்னா அவரும் பாவம் ரொம்ப யதார்த்தமாக டிரைவரும் அவங்க போராட்டத்துக்கு அழைச்சிட்டு போக சொன்னாங்கன்னு ஒயின் ஷாப் வாசலில் நின்று எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இவ்வளவு திறமைகள் நிறைந்த செந்தில் பாலாஜி முன்னாடி கருணாநிதிக்கு சற்றும் தலைத்தவர் அல்ல செந்தில் பாலாஜிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆனால் இதில் இவர் என்ன சொல்கிறாரு, ஏவா வேலு அதுலேயே இன்னொரு இதுவும் சொல்கிறாரு. ஏங்க ஸ்டாலின் தொகுதியில் 10,000 பேர் நீக்கிட்டாங்களாமே, கள்ள ஓட்டிருந்தாங்களாமே. அவங்கெல்லாம் பெரிய மக்கள் தொகை கணக்கெடுப்பாளர்களா? அப்போ சிஏவை எதிர்க்கிறீங்களே, நீங்கள் என்ன பாதுகாப்பு நிபுணரா? அப்போ நீங்கள் நிர்மலா சீதாராமனை பொழுதேனிக்கும் நீங்கள் பாப்பாத்தி ஊர்கா மாமி அப்படின்லாம் ரொம்ப அந்த கட்சியில் பொறுப்பில் இருக்கிறவங்களே, நான் சொல்கிறது 2ஆம் கட்ட தலைவரில் இருக்கிறவங்களே கேவலமாக பேசுகிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் பெரிய நிதி மேலாண்மையிலையும் அவங்க பெரிய ஆடிட்டர், காஸ்ட் அக்கௌண்ட், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இப்படியா எடுத்துக்க முடியும் அவங்கள? அப்போ அவங்கெல்லாம் அந்த மாதிரியா? அதே மாதிரி நாட்டு நிர்வாகத்தை பற்றி, மோடியை பற்றி பொழுதேனிக்கும் ஸ்டாலின் பேசிட்டே இருக்காரு. அப்போ இவர் காந்தி ஆசிரமத்துக்கு குரங்கு மாதிரி தானே வேடிக்கை பார்க்குறாரு இவர் ஏவா வேலு. பாஞ்சு போய் என்ன சொல்லிக்கணும், நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம ஆட்சியை ரொம்ப கேவலமாக நடத்துகிறோன்னே, ரொம்ப நம்ம மக்கள்லாம் காரி உமிகிறாங்க, இது காரடியே காரி துப்பின மொமெண்ட்டில் இருக்கோம். அதனால தயவு செஞ்சு நீங்கள் வாயை கொடுத்து வேற எதையும் புண்ணாக்கிக்க வேண்டாம், நம்ம அது எங்களையும் சேர்த்து தாக்கும். போகிற போக்கில் கண்ட பையெல்லாம் யூடியூப்பில் உட்காந்து நம்மளை ஏசுவான் அப்படின்னு நம்மளை திட்டினா கூட பரவாயில்ல. ஆனால் நீங்கள் சொல்லலாம்ல, ஸ்டாலினுக்கு சொல்லலாம். உதயநிதி ஸ்டாலின் என்ன பெரிய கல்வி நிபுணரா? எங்களுக்கு தெரியும் நீட்டை எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியும், எங்களுக்கு கண்டிப்பாக செய்வோம் அப்படின்னு கோவில் மாடு மாதிரி தலையை ஆட்டிட்டு பேசினார்ல, அப்போ அவர் பெரிய கல்வி நிபுணரா? அதே மாதிரி அதே உதயநிதி ஸ்டாலின் கல்வி கடனை தள்ளுபடி, ஏய் மத்திய அரசு வேற, இது மாநில அரசு வேறடா, ஏண்டா தற்கொலை பயில அப்படின்னாலும் இவர் சொல்லியிருக்கணும். அப்போ அவரையும் அறிவு கெட்டவர்னு சொல்றதுக்கு பாருங்க, நாம் சொல்லலை. அப்படி நமக்கான துணை முதல்வர் நம்ம போய் அவரை சொல்ல முடியுமா? இது ஏவா வேலுடைய எக்ஸ்பிளிசிட்டா சொல்ற வார்த்தை இது. அதனால இவர் ஏவா வேலு மல்லாக்கப்படுத்தி எச்சு துப்புறாருன்னு நினைக்கிறேன். அவரு அதிமுகலேருந்து ஜா அணிக்கு போனாரு. ஜா அணியிலிருந்து பாக்யராஜ் கிட்ட கொள்கை பரப்பு செயலாளராக போனாரு. அந்த கட்சிக்கு போகும்போது அவர் புஸ்தகம் வேற எழுதி வச்சாரு. அந்த பாக்யராஜ் கட்சியிலேருந்து வெளில ஒரு புத்தகம் தமிழில் எழுதி வச்சு அதை ஜெயலலிதா வெளியிடணும்னு காத்திருந்தாரு. அந்த அம்மாட்ட போயிடலான்னு. அப்போதான் என்ன பண்ணாரு, இவர் பக்கத்தூர்காரரு, திருவண்ணாமலை டவுன்லேயே இருக்கிற இவர் இருக்காரு பாருங்க, பிச்சாண்டி, அவர் தான் கொல்லிக்கட்டை எடுத்து தலையை சொரிஞ்சுக்கிட்டாரு. இவரை வா போகலாம் அப்படின்னு அழைச்சிட்டு போய் அதுக்கப்புறம் 2001 எம்எல்ஏ ஆகி இன்னைக்கு ஆசியாவின் மிகப்பெரிய பணக்காரர்கள் கருணாநிதி குடும்பத்திற்கும் தயாநிதி மாறன் குடும்பத்திற்கும் டஃப் ஃபைட் கொடுக்குற அளவில் இன்னைக்கு அவருடைய செல்வ செழிப்பு இருக்கு. பஸ்ல கண்டக்டரா இருந்தவர். மேல்மலையனூருங்கிற சட்டமன்ற தொகுதியா பிறந்தது. பாவு சண்முகம்னு உணவுத்துறை அமைச்சரா எம்ஜிஆர் பீரியட்ல இருந்தாரு. அப்பதான் இவருக்கு அரசியல் இது. பஸ்ல விசில் ஊதி கண்டக்டரா இருந்தவர். எந்த செய்யும் தொழிலே தெய்வம். நாம செய்யாத வேலைகள் கிடையாது. எதெல்லாம் நியாயமான வேலையோ அத்தனை வேலையும் நாம செய்யறோம். நீங்க சொல்ல பார்த்தா கண்டக்டரா இருந்து பெரும் புகழ் அடைந்தவர்கள் ஒண்ணு ரஜினிகாந்த். அவர் நேர்மையான முறையில சம்பாரிச்சு வந்தார் ரஜினி. அவர் மேல 1000 விமர்சனம் இருக்கலாம். ஆனா அவருக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகி மக்களை கவர்ந்து வரக்கூடிய அளவுல இருந்தாரு அவரு. இவர் மக்களை ஏமாத்துற அளவுல ஒரு கண்டக்டர் ஆயிட்டாரு. ஊர் சொத்தை அடிச்சு ஒலையில போடுறாரு. 2 பேருக்கும் ஒற்றுமை ஒன்னா இருந்தாலும் வேற்றுமை பலது இருக்கு. இவர் அந்த பஸ்ல இதா இருக்கும்போது அதிமுகவில் பாவு சண்முகத்தோட போய் சேர்றாரு. அப்ப சொல்லப்பட்ட விஷயங்கள், இப்ப நம்ம கட்சியில டால்பின் ஸ்ரீதர் இருக்காரு, என்னுடைய இணைய நண்பர். அவர் எனக்கு சொன்னது, அவருக்கு யாரும் ஆதாரம் இல்லாம சொல்ல போறது இல்லை. அவர் வரும்போதே அந்த காருக்கு முன்னாடி நின்று கும்பிடுவாராம்.
கும்பிட்டதோட நம்ம அப்படியே பூமியில் தரையை தொட்டு பாவு சண்முகம் கார் வரத்துக்கு முன்னாடி ஏவா வேலு அவர் அந்த காருக்கு முன்னாடி இதை தொட்டு அப்போ அம்பாசடர் கார் தானே, பூமியை தொட்டு வணங்கிட்டு தான் அந்த அப்புறம் அவர்கிட்டே போய் பாவுஷே போய் பேச போவாராம். இப்போ வந்து எல்லாரும் அதிமுக டயர் நக்கின்லாம் கிண்டல் பண்றாங்களே. இவனுக்கு இப்போ வரலாறு ரொம்ப கேவலமான வரலாறு. நம்ம பேச்சுனா இன்னும் ரொம்ப கொடூரமா இருக்கும். அதனால இவங்களுக்கெல்லாம் டயர் நக்கின்னு சொல்றது அது அதிமுக காரன் பதில் சொல்ல போறான். இவங்க டயப்பர் பாய்ஸ், இவங்க தான் அவரே சொல்லிருக்காரு. டயப்பர் பாய்ஸுக்கு ஏதாவது இது இருக்க முடியுமா? என்ன சொல்லுவானு இவனுங்க, சுயமரியாதை சுடர். நாம வெறுப்பேற்றுற மாதிரி இந்த பயிலுக்கு டயப்பர் பாய்ஸ் அவார்டு தான் கொடுக்கணும். டயப்பர் பாய்ஸ் அவார்டுல பிடிஆர் தியாகராஜன் மட்டும்தான் இன்னும் அந்த இதுல வரலன்னு நினைக்கிறேன். அந்த லிஸ்ட்ல இல்ல. அந்த லிஸ்ட்ல என்ன அவருக்கு நம்ம வந்து பிறவி பெருமையெல்லாம் நம்ம பேசுறலாம். அவரு சொல்றத வச்சு சொல்றேன். எங்க அப்பா யார் தெரியுமா, எங்க தாத்தா யார் தெரியுமா, நாங்க அப்பவே. அதனால அந்த ஒரு ஆணவத்தோட செருக்கோட இருக்காரு போல இருக்கு. பல பயலுல பார்த்தா எனக்கு வந்து உண்மையிலேயே இவங்களுக்கு வந்து டயப்பர் பாய்ஸ் திஸ் அவார்ட் கோஸ் டு அப்படின்னு நம்ம ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி கொடுக்கணும். இவங்கெல்லாம் மானங்கட்டவங்க. இவங்களை போய் சுயமரியாதையை பற்றி பேசுகிறாங்க. அவங்கள்ட்ட எதெல்லாம் இல்லையோ திமுக அதெல்லாம் சிறப்பாக பேசுகிறோம். அதே மாதிரி தான் அவங்கள்ட்ட அறிவும் இல்லைங்கிறது. இந்த அறிவு திருவிழா நீங்கள் அப்படின்னு வச்சிருக்கிறது அதனால தான் அவங்களுக்கு இல்லாததை என்றைக்குமே சொல்லிப்பாங்க. இப்போ இவரே ஏவா வேலுவே என்ன சொல்கிறாரு, திறமைசாலிகள் அங்கே இருந்தாங்க, திறமைசாலிகளை பயன்படுத்துகின்றோம். அப்போ இங்கே இருக்கிறவங்க முட்டாப்பைய, வேலைக்கு ஆக மாட்டான், அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாது, யதார்த்தம் தெரியாது, மக்கள் மேலே இவன் வந்து ஒரு ஆக்ரோஷ தாக்குதல் நடத்துவாங்க, ஊரா நிலத்தை பிடுங்கிப்பான், இப்படிங்கிறதான் மைண்ட் வாய்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த அறிவு திருவிழா நடத்தி தங்களை தாங்களே பாராட்டிப்பாங்க. அதுவும் அந்த அறிவு திருவிழாவில் பெரிய தற்கொலையா ஸ்டாலின் கூட பரவாயில்ல, ஏதாவது பழைய விஷயத்தெல்லாம் கொஞ்சம் நினைவுபடுத்தி பேசுகிறாரு. அவருக்கு ஏஜ் ஃபேக்டர் இருக்குது, ஹெல்த் ஃபேக்டர் இருக்குது, அதையும் நாம் கணக்கில் கொள்ளணும். ஆனால் மிகப்பெரிய தற்கொலைங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச இவர் தான், உதயநிதி ஸ்டாலின் தான். நீங்கள் அவரை குந்த வச்சு ஒரு 10 நிமிஷம் பேட்டி எடுத்தோன்னு வச்சுங்க, நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இவ்வளோ கொள்ளை இருக்கு, இந்த லிஸ்டெல்லாம் படிச்சிங்கன்னா முதல்ல அவருக்கு அதெல்லாம் நடந்திருக்கானே முதல்ல தெரியாது. சரி, அப்படியே யாராவது தகவல் சொன்னால் கூட இதுக்கு தீர்வு என்னன்னு கேளுங்க, அதுவும் அவருக்கு தெரியாது. இல்லைங்க இந்த மாதிரி எங்கள் ஊர் பகுதியிலேருந்து வாய்க்காலில் கொள்ளடத்துலலாம் முதல்ல இருக்குது, ஏன் வந்தது, அங்கே எப்படி வரும் அப்படிங்கிற அளவில் தான் அவருடைய இது இருக்குமே தவிர அவருக்கு ஜியாகிரஃபியும் தெரியாது, ஹிஸ்ட்ரியும் தெரியாது, சயின்ஸும் தெரியாது, மேத்தமெட்டிக்ஸும் தெரியாது, லாங்குவேஜும் தெரியாது, தாய்மொழியும் தெரியாது, எதுவுமே தெரியாமல் ஒரு ராஜா வீட்டு கண்ணுட்டியா இந்த இவர் என்ன சங்கர சரக்கு சங்கரா சவுக்கு சங்கர் அவர் சொன்னதான் எனக்கு ஞாபகம். ஏங்க காலையில் 11 மணிக்கு இந்த ஆள் இன்னைக்காவது சூரியதம் பார்த்துருப்பானாங்க இந்த ஆள் அப்படின்னு கேட்டதுதான். நம்ம தனிநபர் தாக்குதல் தொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, இருந்தாலும் அவங்க மோடியிலேருந்து எல்லாரும் என்னெல்லாம் பேசுகிறாங்க, அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி அந்த அறிவாலயம்னு பேர் வச்சுருக்காங்க பாருங்கள், அதை வந்து சோ சொன்னதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அது வந்து சோ ஏதோ கிண்டல் அடித்தார். கிண்டல் அடித்த உடனே அதிமுக காரங்களும் ஏதோ சோ இவரை கருணாநிதியை ஏற்றினாங்க. அதுக்கு கருணாநிதி சொன்னார், அண்ணா சாலையில் நடப்பவர்களாம் அண்ணா வழியில் நடப்பவர்களா அப்படின்னு அவர் வந்து அதிமுகவை கிண்டல் அடித்து சோவையும் ஏதோ இது பண்ணார். சோ இதான் சாக்குன்னு சட்டுன்னு அண்ணா சாலையில் நடக்கிறவங்கலாம் அண்ணா வழியில் நடக்கிறவன் இல்லை, அப்போ அறிவாலயத்தில் நடக்கிறவங்களாம் அப்படின்னாரு. அதுதான் இவங்களுக்கு பொருந்தும். இது ஒட்டுமொத்த தற்கொலை கூட்டம். இது ஜோசப் விஜய் இன்னைக்கு பாஞ்சு வந்து அவர் வேற என்ன சொல்றாரு, எங்களை அழித்து விடலாம் என்று பார்க்கிறாயா, அது இதெல்லாம் சொல்றாரு. அது ஜோசப் விஜய் பதில் சொல்லிக்க போறாரு. அவங்களாச்சு அதாவது அந்த 2 பேருக்குள்ளே ஆச்சு. இதுல நீங்க வந்து கட்சி பேரை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா மீதி எல்லாமே இவங்க சொல்றதா அவங்க சொல்றாங்க, இவர் சொல்றதா அவங்களும் செய்யறாங்க. கிட்டத்தட்ட 2 கட்சியுமே ஒரே பிளாட்ஃபார்ம்ல தான் இருக்காங்க. இது ஒருவேளை பிளான்டடா இந்த கட்சி என்னங்கிறது காலம்தான் பதில் சொல்லணும். ஆனா இந்த ஜோசப் விஜய் வந்து எதிர்வினை வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கு. அந்த ஓடி விளையாடு பாப்பாவை வச்சு நல்லா கிண்டல் பண்ணி நல்லா சூப்பரா எழுதியிருக்காங்க. பாப்பா பாசாங்கு கூடாது பாப்பா அப்படின்லாம் சொல்லி பேய்க்கும் சண்டை நம்ம அதை வேடிக்கை பார்ப்போம். தமிழக அரசனுடைய அறநிலையத்துறை அமைச்சர் அவர் தான் இப்போ ரொம்ப என்டர்பிரைசிங்கா இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர். எல்லா இடத்துலையும் இருப்பாரு. முதல்வர் வீட்டை விட்டு வெளியில வந்தாலே அவர் கூட தான் அவர் எப்பவும் இருப்பாரு. அவருக்கு அப்பப்போ வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கும். என்னன்னா, அர்ச்சகர்களுக்கு வீடை கட்டி கொடுத்தோம், அதை திறந்து வைங்க, இந்த கட்டுமானங்களுக்கு நீங்கள் திறந்து வைங்க, இது மாதிரி கோயில் சம்பந்தமாக சொல்லிட்டு பின்னாலேயே ஒரு ட்வீட் பண்ணுவார் முதல்வர். நம்மளை எப்படியெல்லாம் சொல்கிறாங்க, உண்மையான ஆன்மீக புரட்சி என்பது திமுக ஆட்சி தான் அப்படின்னு அவர் சொல்லுவார். அதுக்கு இவர் சொல்லுவாரா 7000 கோடி சொத்துக்களை நாங்கள் மீட்டிருக்கோம் அப்படிம்பார். இப்போ
மீனாட்சி அம்மன் கோயிலே வந்து ஒரு டயசிஸுடைய மதுரையில் அவங்களுடைய அலுவலகமே இருந்திருக்கு, பங்களாலாம் இருந்திருக்கு. பிஷப்புடைய ஹவுஸ் மீட்டுட்டாரா அவரு அறநிலைத்துறை அமைச்சர் அந்த பேலஸ் கட்டி மீட்கணும்னு ஒருத்தர் வந்து கேஸ் போட்டிருக்காரு. ஓ சேகர் பாபு ஒருத்தர் சேகர் பாபுவா வழக்கறிஞர் மகாராஜன் ஒருத்தர் போட்டிருக்காரு. ஓ அப்ப அவரு இந்து அறநிலைத்துறையில வேலையில இருக்காரா? இல்ல, அவர் ஒரு தனிப்பட்ட முறையில வழக்கு போட்டிருக்காரு. எச்ஆர்என்சிக்கு எதுக்கு இவங்க புருடா ஒரு பக்கம் விட்டுட்டு இருக்காங்கிறத எக்ஸ்போஸ் பண்ற விஷயம். வாங்க வாங்க வாங்க. இப்போ வந்து என்ன சொல்றாங்க, கோர்ட்டில் கேஸ் வந்தோடனே இப்போ ஸ்டேட்டஸ் கோ அப்படியே மெயின்டைன் பண்ணணும். நிர்வாக அறநிலையத்துறை கமிஷனர், மண்டல இணை கமிஷனர் இவங்கெல்லாம் வந்து நோட்டீஸ் அனுப்பணும். 25ஆம் தேதிக்கு இந்த கேஸை ஒத்தி வைக்கிறோன்னு அனிதா சுமந்த், குமரப்பன் அமர்வு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இந்த இடத்த பற்றின வேற ஒரு கேஸில் 1966 மாண்புமை நீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கு. உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கு. மீனாட்சி அம்மனுக்கு சொந்தமான இடம் தாங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கு. அப்படின்னா கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் முடிய போகுது. இப்ப இந்த 60 ஆண்டுகள்ல இந்த டயோசின் கட்டடம்லாம் கட்டி அதுல வந்து பேலஸே அதுக்குள்ள இருக்குன்னா அப்ப எப்படியும் குறைஞ்சது ஒரு 20-25 வருஷமாவது அதுக்கு முன்னாடி தான், 25 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆக்கிரமிச்சிருக்கணும் மதுரை வண்டியூர்ல. அப்படின்னா இந்த கழக ஆட்சிகள் என்ன செய்தது? அதுவும் நம்ம அல்லேலூயா பாபு இருக்கார்ல, வடபழனி முருகர் கோவிலுக்கு நல்ல விஷயம்தான் அவர் பண்ணது. இருந்தாலும் இந்த கார் பார்க்கிங்க எல்லாரையும், ஏன்னா அவன் ஒன்றும் பேரம் படியிலன்னு நினைக்கிறேன். இவ்வளோ ரூபா கொடுறா, மாதம் எங்கள் ஆளுக்கு கொடுறான்னு அவன் கொடுக்கல போல இருக்கு. அதனால தான் நான் அதை விரட்டி விட்டுட்டு இந்த இடத்தை மீட்டு விட்டோம், 400 கோடி ரூபாய் பொறுமானம் உள்ள இடத்தை மீட்டு விட்டோம் அப்படின்லாம் சொல்கிற அல்லேலூயா பாபு, விளம்பர பிரியர் அல்லேலூயா பாபு இந்த விஷயத்தை என்ன பண்ணியிருக்கணும்? கோர்ட்டில் எத்தனையோ நாளாக நிலுவையில் இருக்குது. மகாராஜன்னு சொல்லி ஒரு சாதாரண வழக்கறிஞர், அவருக்கு இது தெரிஞ்சிருக்கு, அவருக்கு போய் ரிட்டு ஃபெயில் பண்ணுறாரு. என்ன பண்ணியிருக்கணும்? இவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த பாதிரியாரை கூப்பிட்டு நீ வெக்கேட் பண்ணுறியா இல்லையா, இடம் எங்களுக்கு 66 உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சொந்தமான இடம்னு, நீ எப்போ காலி பண்ணுற, நீயா போறியா இல்லை நாங்கள் இடிக்கிட்டோமா? அவங்க மண்டி போட்டு ஜபம் செய்ததுனால இந்த ஆட்சி வந்திருக்கு. மண்டி போட்டு ஜபம் செய்ததுனால ஆட்சி வந்திருக்குன்னு அப்பாவு பலமுறை சொல்லியிருக்காரு. அது இல்லாம நாம இவரே மண்டி போட்டதை பார்த்துருக்கோம். சின்னவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன தத்தி. இப்போ இன்ஃபேக்ட் நம்ம இந்த தத்தியை கூட டீகோட் பண்ணோம்னு நினைக்கிறேன். பெரிய தத்தி தான் அவரு, அப்பாவை தான் பெரிய தத்தின்னும், பிள்ளைய தான் அப்பாவை சின்ன தத்தின்னும், பிள்ளைய தான் பெரிய தத்தின்னு சொல்லணும். ஏன்னா அவருக்கு ஏஜ் ஃபேக்டர், அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது நம்ம இப்போ சின்னவர் என்று அழைக்கக்கூடிய அந்த பெரிய தத்தி இருக்காருல்ல, அவரும் மண்டி போட்டிருக்காரு. அதோட மட்டும் இல்லாமல் நானே கிறிஸ்டியன் தான் அப்படின்னு பெருமை பங்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்படி இப்போ நடவடிக்கை எடுக்க சொன்னால் எப்படி எடுப்பாங்க? இல்லை, அப்போ இவங்க மத ரீதியாக செயல்படுறாங்களா, இந்துக்களுக்கு எதிராக செயல்படுறாங்களா, அதை சொல்லணும்ல அவங்க. ஆமாங்க, எங்களுக்கு இந்து மதம்னா பிடிக்காதுங்க, எங்களுக்கு வேப்பங்காய்ங்க, எங்களுக்கு வந்து இந்த பண்பாடு கலாச்சாரம்லாம் எங்களுக்கு பிடிக்காதுங்க, தமிழ் மொழியை எப்படி சிதைச்சமோ, தமிழ் மொழியை எப்படி உருக்குலையாமல் ஆக்கிட்டு இருக்குமோ அதே மாதிரி நாங்கள் தமிழ்னு பேசிகிட்டே இருப்போங்க, நாங்கள் கோவிலை பாதுகாக்கிறோன்னு சொல்லிட்டு கோவிலையும் நாங்கள் ஆட்டையை போடுவோங்க சொல்லிடலாம்லாம் இருக்கேன். இப்போ சொல்லாத அர்த்தம். எந்த திருடனும் ஆமாங்க நான் திருடனேன்னு சொல்ல போகிறது கிடையாது. நியாய தர்மம் உள்ளவன் திருட்டுக்கு போக மாட்டான். அப்படியே இருந்தாலும் திருட்டு நியாயம்னு ஒன்று இருக்குது. அவனாவது கொஞ்சம் மனசாட்சியோட சரி நம்மளுக்கு திருடுறதுக்காவது இந்த இடம் வேணும்பா, வருஷம் நம்மளுக்கு இதுலேருந்து வாடகை கிடைக்குது, வருஷம் இதுலேருந்து நம்ம ஆளுங்கள்லாம் கடை வச்சுக்கிறாங்க, இதுக்காகவாவது இந்த கோவில் இருக்கணும்னு அவன் நினச்சிருக்கணும் இல்லையா? அப்படிலாம் இல்லாமல் இவங்க இது வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட் ஆட்சி, இது ஒரு விளம்பர ஆட்சி, இது ஒரு வெத்து வேட்டு ஆட்சி. இவங்க வந்து பல்வேறு ஊர்கள் இந்த மாதிரி தான் செஞ்சுருக்காங்க. இங்கே இதை வந்து இந்த கோவிலுக்கு தேவையான இடத்த கைப்பற்றணும், அதை விட்டாங்க. ஆனால் ஆகும்னா இந்த பார்ப்பனர்கள் ஆதிக்கம் அதிகமாகி விட்டது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் ஒரு சில கோவிலில் தான் வந்து தரிசன கட்டணமோ இல்லை நீ சிறப்பு தரிசன கட்டணமோ கிடையாது. ஆனால் அர்ச்சனைக்கு கூட டோக்கன் வாங்காத ஒரு கோவில் அப்படின்னா சிதம்பரம் நடராஜர் கோவில் தான். நடராஜ பெருமான் திருச்சிற்றம்பலத்தில் இருக்கும்போது, மேலே ரத்ன சபையில் இருக்கும்போது நீங்கள் கீழே நின்று கும்பிடலாம். நீங்கள் அதுவும் இல்லாமல் நீங்கள் ஒரு 200 பேர் 300 பேர் எந்த இடத்துல நின்றுனாலும் நடராஜரை கும்பிட்ற அளவுக்கு கோவில் கட்டுமானமே சோழர்கள் காலத்திலேயே அந்த மாதிரி அமைச்சிருக்காங்க. இல்லை, மிகப்பெரிய குற்றச்சாட்டு சொன்னார், அங்கே உண்டியல் கூட இல்லைங்க அப்படின்னு வருத்தப்பட்டு சொன்னார். அதான் உண்டியல் வச்சு இவங்க எப்படி கலெக்ஷன் பண்ணிட்டு போக முடியலங்கிறதுக்கு இவங்களா அதுக்கு ஒரு ஃபிகரை வேற சொல்லுவாங்க. எங்களுடைய கட்டுப்பாட்டில், அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருந்த போது உண்டியல் எவ்வளவு தெரியுமா வந்தது? அந்த கோவிலை அவனே மெயின்டைன் பண்ணி அவனே அந்த தீட்சிதர்களே
அதை திருவிழாக்கள்லாம் நடத்தி அவங்க அக்கம் பக்கத்தில் எல்லாரையும் ஆன்மீக பணியில் இணைச்சு செயல்படுறவங்கள அந்த கோவிலில் போய் இவங்க பாஞ்சு போய் அதை தடுக்கணும், அந்த கோவிலுடைய நடைமுறையை சீர்குலைக்கணும். ஆனால் வந்து தப்பு நடக்கும்போது மாற்று மதக்காரர்களுங்கும் போது இவங்க அதோடு இல்லாமல் ஒரு பாதிரியார் சொன்னார்ல, பொன்னையா நாங்கள் போட்ட பிச்சை, இந்த பிச்சையில் வந்து ஆட்சிங்கிறதுனால ஒருவேளை ஆண்டாயிட்ட போய் எப்படி அடிமை கேட்க முடியும்னு தயங்குறாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல வேளையாக இந்து சமுதாயம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கும்பகர்ண உறக்கத்திலிருந்து மீண்டு வருகின்றது. ஒரு நல்ல விஷயம், கெட்டதுலேயும் ஒரு நல்ல விஷயம். அதே நேரத்தில் அல்லேலியா பாபு இதுக்கு என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். சமீபத்தில் ஒரு நேர்காணல்ல சேகர் பாபு என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து பிரைவேட் கோயிலெல்லாம் கை வைக்கிறதே இல்லைங்க, இந்த ஆட்சி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒருவேளை அங்கே பிரச்சனை இருந்தால் நாங்கள் தலையிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். எதுக்கு இது கூடகமாக சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ என்னென்னா, தூத்துக்குடி சிஎஸ் டயோசிஸ் திருமண்டல தேர்தல் அடிதடியாச்சா? இல்லை, டயோசிஸ் தேர்தல்னு சொல்லிட்டேனே, அதான் அடிதடியாச்சா? அப்படி அங்கே வந்து கொஞ்ச நாளாக எலெக்ஷன் நடக்காமல் இருந்திருக்கு. 24 பொறுப்பு முடிஞ்சிருக்கு, தேர்தல் நடக்கலையே அப்படின்னு சொன்ன உடனே தேர்தல் தள்ளி போனது. இப்போ தேர்தல் நடந்திருக்கு. நீதிமன்றமே தலையிட்டு தான் அந்த தேர்தல் நடத்தியிருக்காங்க. ஓய்வு பெற்ற நீதிபதி ஜோதிமணி தலைமையில் தான் அந்த தேர்தல் நடக்கணும் அப்படின்னு. அப்போ வந்து லே அப்படிங்கிற ஒரு செயலர் பதவிக்கு வந்து எஸ்டிகே ராஜன் அப்படிங்கிற ஒரு குரூப்பும், டிஎஸ்எஃப் நீகர் பிரின்ஸ் கிப்சன் தலைமையில் இன்னொரு அணியும் நடந்திருக்காங்க. இந்த நவம்பர் 9ஆம் தேதி அந்தந்த சர்ச்சில் தேர்தல் நடக்கும் பொழுது தூத்துக்குடி அருகே நடுவக்குறிச்சி அப்படிங்கிற இடத்துல பல பேருக்கு ஓட்டு இல்லை அப்படின்னு இருக்காங்க. ஓட்டு திருட்டுன்னு இப்போ இவர் பேசுறாரு இல்லையா, ராகுல் காந்தி, அங்கே சர்ச்சுக்கு வரவங்களுக்கே ஓட்டு இல்லை அப்படின்னு ஒன்னே அங்கே பாஸ்டர் ஜோஸ்வான்னு ஒருத்தர் இருக்காரு, அவரும் அந்த அணியில் போட்டிட்டு இருக்காரு. இவருக்கு எதிராக திமுகவை சார்ந்த ஜெயக்குமார் ரூபன் அப்படிங்கிறவர், அவருக்கு கொஞ்சம் ஓட்டு தான் கிடைச்சிருக்கு. அதனால என்ன பண்ணாருன்னா, திமுகவுக்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு என்ன இதில் டிஎன்ஏ படி அவர் வீட்டில் பூந்து அடிக்க போயிருக்காரு. அவர் குழந்தை மேலே பெட்ரோல்லாம் ஊற்றிருக்குங்கிறாங்க. இப்போ கேஸ் கொடுத்துருக்காங்க. இதனால ஒரே பரபரப்பாக இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த செய்தி? பேசாம இந்த திருச்சபைகள் இது சிஎஸ்ஐ தானே அது? ஏன்னா அவங்களே மார்த்தோமா பல பிரிவுகள் இருக்கு. மார்த்தோமா, அப்புறம் அல்லேலுயா, பிராட்டஸ்டண்டு, அதுலேயே ஒரு 15-20 ஜாதிக்கு மேலே. கிறிஸ்தவத்திலேயே அவங்க அவ்வளோ ஜாதி இருக்குது. இதில் வந்து இவங்க சிஎஸ்ஐ ஜாதியை சேர்ந்தவங்க. இதில் அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், எல்லா திருச்சபையுமே சேர்ந்து, இன்ஃபேக்ட் இதை வந்து நம்ம போப்பாண்டவர் கூட எப்படி கம்யூனிஸ்ட்காரன் திருமணிலேருந்து அமெரிக்க ஏகாதிபத்தியமே நம்ம இங்கேருந்து நம்ம போப்புக்கு ஒரு கோரிக்கை, வேட்டிகனே அப்படின்னு சொல்லணும், நம்ம கோரிக்கையாகவே வைப்போம். ஐயா, உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கிறிஸ்துவத்திற்காக வந்துள்ள ஏசப்பாவின் ஊழியரான உங்களிடம் ஒரு கோரிக்கை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சர்ச்சை நிர்வாகத்தினையும் திமுகவிடமே, குறிப்பாக திருச்சபை முன்னேற்ற கழகத்திடமே ஒப்படைத்து விடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். இதுதான் சரியா இருக்கும். ஏன்னா கோவிலா நான் தான் இருப்பேன், அரங்காவலராக நான் தான் இருப்பேன், வேற ஒரு பையில வரக்கூடாது. அது வந்து இந்த கோவிலாக இருந்தாலும் சரி, நம்ம வழக்கறிஞர் ஜஸ்டிஸ் ஜிஆர் சாமிநாதன், நீதியரசர் ஜிஆர் சாமிநாதன் பிள்ளையார்பட்டி கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு போயிருக்காரு. அதுக்கு முன்னாடி போயிருந்திருக்காரு. அந்த அனுபவத்தை வச்சு அவர்கிட்ட ஒரு கேஸ் வந்திருக்கு. என்ன ஏன் ட்ரஸ்டியா போடுன்னு சொல்லி கண்ணன்னு ஒருத்தர் வந்து எனக்கு ஏன் தகுதி இல்லையான்னு கேட்டிருக்காரு. அந்த கேஸ் இருக்கும்போது அவர் மனம் நொந்து சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இதில் நிர்வாகத்திலேயே மிகச்சிறப்பான நிர்வாகம் பிள்ளையார்பட்டின்னு நினைச்சேன், இங்கேயே இவ்வளோ பிரச்சனையா? ஏன் அதை சொல்கிறாருன்னா, அங்கே இருக்கக்கூடிய நகரத்தார் சமுதாயம் வந்து ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட, அது குன்றக்குடி முருகப்பெருமான் கோவிலாக இருக்கட்டும், இல்லை இந்த கோவிலாக இருக்கட்டும், பல்வேறு அவங்க நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய கோவிலை வந்து மிக சிறப்பாக செயல்படுத்துகிற இடத்துலையே கட்டுச்சோத்து பெருச்சாளி மாதிரி கழகம் நுழைஞ்சு, லெக்தாதா ஒரு படத்தில் வந்து செந்தில் சொல்லிட்டு வருவார் தெரியுமா, கதம் கதம் அப்படின்ட்டு, காலை வச்சாடா வழங்காதராங்கிற மாதிரி இந்த லெக்தாதாவை எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ கோவில் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுத்துகிறாங்க. அதே நேரத்தில் அவங்களுக்கு வாக்கு வங்கி மிஷினை போன்று கருதக்கூடிய இஸ்லாமியர்கள்ட்ட எப்போ இது வரும்னு தெரில. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஃபஸ்ட்டு கோவிலை தான் டார்கெட் பண்ணாங்க திமுக. அப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய இது வந்து அக்டோபஸ்காரங்கள் சர்ச்சுக்குள்ளேயும் போக பார்க்குது.
இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்க, நான் சொல்றது வேணா ஒரு இதாக இருக்கும். நாங்களே ஒரு 30 வருஷம் முன்னாடி கோபால்ஜியை சொல்லும்போது நாங்கள் எங்களுக்குள்ள கிண்டல் அடிச்சு பேசிப்போம். 2 டன் ஆர்டிஎக்ஸ் வந்துருக்கு இப்படிலாம் சொல்லும்போது இவர் ஏதோ இதாக பண்ணுற எக்ஸாகரேட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். ஆனால் அவர் சொன்னது நடந்தது. இப்போ இன்னொரு 5-10 வருஷம் கழிச்சு பாருங்க, இந்த இஸ்லாத்துக்குள்ளேயே போய் இப்போ வரக்கூடிய தேர்தலையே அவங்க ஜமாத்துக்குள்ளே எந்த அளவுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்னு பாருங்க. அதில் இவர் ஜோசப் விஜய் ஒரு கட்சி, செபாஸ்டியன் சீமான் ஒரு கட்சி, அப்படின்லாம் இவங்களுக்குள்ள போட்டி வரும்போது இந்த ஓட்டை பிரிச்சுக்கிறதுல பிரச்சனை வந்து அங்கே ஜமாத்துக்குள்ளேயும் கட்சி ரீதியான ஒரு பிளவை நம்ம வெகு சீக்கிரம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இவங்க இந்த திராவிட் ஸ்டாக் ஏற்படுத்துவாங்கன்னு நம்ம நம்பலாம். இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இவர் போட்டிட்டு இருக்காரு. அவர் பேர் என்ன? ரூபன். அந்த ரூபன் போட்டியிட்டது அவர் சொற்ப வாக்கு தான் வாங்கியிருக்காரு. சொற்ப வாக்கில் தோக்கலை, கேப் வந்து கம்மியானதில்லை, ஹியூஜ் டிஃப்ரென்ஸில் தோற்று போயிடுறாரு. தோற்று போன உடனே யார் வலுவா இருக்காங்களோ அந்த இவரு வீட்டுக்கு போறாரு, ஜோஷ்வா வீடு. அவர் வந்து பாஸ்டர் வீட்டுக்கு போறாரு. காதுல வேற மாதிரி விழுந்து நீங்க சொன்னது. அங்க போன உடனே அவங்க வீட்டில் போய் வாக்குவாதம் பண்ணும்போது இவங்க போகும்போதே பெட்ரோல் கேன் எடுத்துட்டு போயிருக்காங்க போல இருக்கு. பேப்பர்ல அப்படிதான் செய்தி. இப்ப நமக்கு வந்து இப்ப 2 வீலர்ல நம்ம எங்கேயாவது நின்னா கூட எங்கேயுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. நீங்க யாரு? ஒரு சராசரி மனிதன், ஒரு சங்கி. நானும் ஒரு சராசரி மனிதன், சங்கி. ஒரு சாதாரண குடிமகனுக்கெல்லாம் அதெல்லாம் கிடைக்காது. திமுகனா தமிழன் பிரச்சனை, தரதல பிரச்சனை, 2 கொம்பா முளைச்சிருக்கு. அவங்களுக்கு முளைச்சிருக்குங்க, மேலையும் 2 கொம்பு முளைச்சிருக்கு அவங்களுக்கு. அதனால அவங்க அப்படிதான் இருப்பாங்க. நீங்க கேன்ல பெட்ரோல் கேட்டா கொடுக்கணும், இல்லைன்னா பெட்ரோல் பங்கே அடிச்சு உடைப்பாங்க. பரோட்டா கடை, பஜ்ஜி கடை, இது ஃபிட்னஸ் சென்டர், இந்த மாதிரி எவ்வளோ இடத்துல அவங்க பிரச்சனை பண்ணியிருக்காங்க. பெட்ரோல் பங்கில் பிரச்சனை பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா? கண்மணிக்கு, உடன்பிறப்புக்கு அந்த உரிமை கூட அவனுக்கு இல்லையா? அந்த அளவில் அவங்க அதையும் டேக் ஓவர் பண்ணுவாங்க. இந்த பெட்ரோல் கேனை எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் ஊற்றி மிரட்டிருக்காங்க அவங்கள. அவன் யாராவது நெருப்பு குச்சி கொளுத்தி பண்டா பாப்பான்னு போட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பான்? என்ன இவங்க பெட்ரோலை ஊற்றி இதானதான் அதை வந்து தெரிச்சு குழந்தைங்க மேலே தெரிச்சிருக்கு. அவங்க சம்சாரம் பயந்து போய் போலீஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. போலீஸ் வரதுக்கு முன்னாடி எடுத்தாம்பார் ஒரு ஓட்டம். இத்தனைக்கும் ஆட்சி அதிகாரம் அவங்களது. வேகமாக ஓடினவொன்னே செய்துங்கநல்லூர்லேயும் போய் வேற இடங்கள்ல அங்கே போய் இன்னொருத்தன் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஜோஷ்வாங்கிற அவர் பேர் என்ன? பாஸ்டர் ஜோஷ்வா. அவருக்கு சப்போர்ட் பண்ண அவனை ரோட்ல பார்த்துருக்காங்க. அவனை இழுத்து வச்சு 4 வெட்டு வெட்டியிருக்காங்க கையில் இருந்த ஆயுதத்தால். அப்பவும் போலீஸ் பிடிக்கல. அது பாருங்க, அங்கேருந்து எடுத்தான் ஒரு ஓட்டம். ஒரு ஆளை இது வரைக்கும் பிடிக்க முடியல. இப்போ என்ன ஆகும்? இந்த கேஸ் முடிஞ்சு இல்லை, இது இப்போ தூத்துக்குடி, போன முறை திருநெல்வேலியில ஞான திரவியமே இருந்து அதோட இல்லை, அதில் ஒரு அம்மா பேட்டி கொடுக்கும். பாருங்க எங்களுக்கு ஓட்டு இல்லைன்ட்டாங்க. நாங்களோட என்ன உள்ளாட்சி தேர்தல் இல்லை, பஞ்சாயத்து போர்டு தேர்தல் இல்லை, அதோட இல்லாமல் அங்கே திருநெல்வேலி இதுக்கும் கிடையாது, மாநகராட்சிக்கும் தேர்தல் கிடையாது, எம்எல்ஏ எலெக்ஷன் இல்லை, எம்பி எலெக்ஷன் இல்லை. என்ன எலெக்ஷனாக இருக்கும்? ஒருவேளை ஏதாவது சொசைட்டி எலெக்ஷனுன்னு பார்த்தா இதே தேர்தல் தான் 2 வருஷம் முன்னாடி. அதுக்கான ஏற்பாட்டில் இருக்கும்போது தான் போய் கோர்ட்டில் ஸ்டே வாங்கி பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு அம்மா வந்து ரோட்டில் நின்று சாபம் கொடுத்து 18 நிமிஷம் வீடியோ, அதை நான் எதுலேயோ அப்லோட் பண்ணியிருந்தேன், அதை பார்த்தா தெரியும். இதே மாதிரி தான் டிவி கொடுத்தாங்க, ஃப்ரிட்ஜு கொடுத்தாங்க, வீட்டுக்கு ஏசி போட்டு கொடுக்குறாங்க. ஒரு ஓட்டுக்கு ₹1,00,000 வரைக்கும் செலவு பண்ணுறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு இருக்கும்? நம்ம ஏற்கனவே சொன்னதை மீண்டும் பதிவு செய்கிறேன், நம்ம ஜனங்களுக்கு ஞாபகம் இருக்குது ஜாஸ்தி. ராஜ்பவனுக்கு வெளியில் ஒரு சர்ச் இருக்கும் பார்த்துறீங்களா? லெமன் ட்ரீக்கா ஏற்ற மாதிரி. அந்த சர்ச்சு பார்த்தா தம்மாத்தொண்டு சர்ச்சாக இருக்கும், சின்னது. அவங்களுக்கு வந்து அந்த ஈசிஆர், OMR, வேளச்சேரி பகுதிகளில் மிக அதிக ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. வேளச்சேரி அந்த பறக்கும் ரயில் நிலையத்தை ஒட்டி அவங்களுக்கு 3 ஏக்கர் லேண்ட் இருக்குது. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 150 ஸ்கூல் இருக்குது. இதில் நடக்கக்கூடிய கரப்ஷன் ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 500 கோடி ரூபாய்க்கு கரப்ஷனுங்கிறாங்க. வேலை வாங்கி கொடுக்கறது, பார்க்கிங் சார்ஜு, நிலத்தை விற்கிறது, இந்த மாதிரி ஊர்பட்ட இது. அதில் ஒரு ஆள் வந்து அவன் சம்சாரத்தையும் மகாராஷ்டிராலேருந்து வந்தவளையும் கொண்டுட்டான், அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு மிதமிஞ்சி இங்கே பிரச்சனைகள் இருக்கு. எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா, மேல்பாதிங்கிற ஒரு கோவிலில் 2 சமூகத்திற்குள்ள பிரச்சனை அப்படின்னு ஒன்று இவங்க என்ன பண்ணாங்க, கோவில் இழுத்து பூட்டி சாவி எடுத்துட்டு போயிட்டாங்க. பூஜை கூட நடத்தவே வேணான்ட்டு போயிட்டாங்க. ஏன் அதை இங்கே செய்ய மாட்டாங்க? ஏற்கனவே வெடிகுண்டெல்லாம் வீசிருக்காங்க. நாட்டு வெடிகுண்டு வீசி இந்த தடவை அருவாளில் வெட்டி பெட்ரோல் வரைக்கும் வந்திருக்கு. அவன் செய்துங்கநல்லூர்ல 2 பேரை வெட்டிட்டு போயிருக்கான். இது வரைக்கும் அவனையும் பிடிக்கல, அந்த ரூபனையும் பிடிக்கல. தூத்துக்குடி மாவட்ட துணை செயலாளர் வேற, திமுக அந்த ஆளு. அப்படி இருக்கும். அப்ப சட்டம்ங்கிறது, சட்டத்தின் முன்ன அனைவரும் சமமா?
சட்டத்தின் முன் திமுகவிற்கு எக்ஸம்ஷனா, சட்டத்தின் முன் கிறிஸ்துவத்துக்குள்ள அடிதடி நடந்தா அதுக்குள்ள எக்ஸம்ஷனா, சட்டத்திற்குள் முன் மைனாரிட்டிகள் என்ன வேணா பிரச்சனை பண்ணிக்கலாமா? நீங்க வந்து இதெல்லாம் திமுக உடன்பிறப்பு மைனாரிட்டி கிறிஸ்துவன் இஸ்லாமியன் அப்படின்னு சொல்லி நீங்க என்னதான் பிரச்சனை வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் இந்த சட்டங்கள் இதெல்லாம் யாருக்கு? சட்டத்திட்டங்கள், நெறிமுறைகள், வழிவகைகள் இதெல்லாம் ஒரு சராசரி இந்துக்கு மட்டும்தானாங்கிற கேள்விதான் நமக்கு எழுது. தொடர்ச்சியாக தமிழக அரசு இந்த திராவிட மாடலை வந்து மத்திய அரசு வஞ்சிக்குது. ஏன்னா இந்த மற்ற மாநிலங்களோடு இல்லாமல் பல உலக நாடுகளோடு போட்டி போடக்கூடிய அளவுக்கு பொருளாதார வளர்ச்சியாக இருக்கட்டும், கல்வி வளர்ச்சி, எல்லா மட்டத்திலையும் என்னென்னலாம் இண்டெக்ஸ் சொல்கிறீங்களோ எல்லாத்துலேயும் முன்னணியில் இருக்குது அப்படின்னு அவங்க தொடர்ந்து விளம்பரம் பண்ணுறாங்க. அதில் ஒன்று சொல்கிறது என்னென்னா மத்திய அரசு அதுக்கு நிதி கொடுக்கல இதுக்கு. அப்படி ஒன்று அவங்க சொன்னது இந்த மன்ரேகா அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். அதாவது விவசாயம் இல்லாத நாட்களில் அவங்களுக்கு வேலை கொடுக்கறது. அதில் கடந்த 9 ஆண்டுகளாக என்ன நடந்திருக்குன்னா, அதிகமில்லை 355 கோடி ஃபண்ட்ஸ் வந்து சைஃபண்ட் ஆகிருக்குது. இதில் பல விஷயங்கள் எல்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா. இதையெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் விவாதத்துக்களை எடுத்துக்காது. அதனால் இந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்களும் அந்த செய்தியை பார்த்துருப்பீங்க. அதாவது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவே எப்படி எழுதினான்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவங்க ஆஃபீஸ் அங்கே நந்தனத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இன்னும் கழக கண்மணிகள் அவங்க ஜனநாயக கடமையை இன்னும் செய்யாமல் இருக்காங்கன்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. உள்ள பூந்து நேரம் அடிச்சிருக்கணும்ல, தினகரன் அடித்த மாதிரி. 2017 2024 வரைக்கும் 365 கோடியா ஊழல், 355 கோடி ஊழல். அதில் ஏதோ 121.64 கோடி வந்து ரெக்கவர் பண்ணிட்டோன்னு வேற சொல்றாங்க. அது பெர்சன்டேஜ் வந்து ஆந்திராவை கம்பேர் பண்ணும்போது 36% ரெக்கவர் பண்ணிட்டாங்களாம். ஆந்திர பிரதேஷ் 5% தான் ரெக்கவர் பண்ணிருக்கான். அதுலயும் பெருமை இவங்களே குண்டை வச்சப்பாங்களாம், இவங்களே எடுப்பாங்களாம் அப்படிங்கிற கதையா. அதுல அந்த ஊழல் எவ்வளவு வினோதமான ஊழல் பாருங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல அந்த கிராமத்து பேர் சரியா ஞாபகம் இல்லை, செல்லம்பட்டு. அந்த செல்லம்பட்டு கிராமத்துல ஒரு லேடி பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்டா இருக்காங்க. அநேகமா அவங்களும் ஊப்பியா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒரு மகன் வந்து 22 வயசு. அந்த மகள் வந்து டிகிரி படிச்சவங்க, பக்கத்துல காலேஜ் பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சராகவும் இருக்காங்க. அவங்க ஏற்கனவே ஒரு வருமானம் வருது. இவங்க என்ன பண்றாங்க, இந்த பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் இந்த 22 வயசு மகன் மேல இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 70,000 ரூபா வரைக்கும் பிரேக்கப் பார்த்தீங்கன்னா 25,000 30,000 அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இதெல்லாம் கூட அடுத்த கொடுமை, பள்ளிக்கூடம் படிக்கிற வயசுல ஒரு பையன் இருக்கான், அவங்களுக்கு ஒரு வீட்டில் மகன் இருக்கான். அந்த பையன் பேரில் 25,000 ரூபாய்க்கு இது வாங்கிடுறாங்க. இதை பார்த்த உடனே அவங்க வீட்டுக்காரர் வந்து ஏதோ சாமி கும்பிட்றவராக இருப்பார், கொஞ்சம் நம்ம சனாதனத்து மேலே மரியாதை உள்ளவராக இருப்பார் நினைக்கிறேன், அதை பின்பற்றுவராக இருப்பான். ஊழ்வினை மீது ஊழ்வினை வந்து உறுத்தும், நம்மளுக்கு கர்மா நம்மளை தாக்கும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு என்ன பண்ணியிருக்காரோ தெரியல. இதெல்லாம் ரொம்ப தப்பு, நம்ம இனிமேல் அதெல்லாம் செய்யக்கூடாது. இந்த ரெக்கவரி பணத்தில் அதுவும் சேர்ந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவரை வந்து இதெல்லாம் தப்புன்னு அவர் சொன்னதுனாலதான் அந்த இதே ரொம்ப ஓவரா இருக்குது அப்படின்னு இருக்காரு. அவருக்கே பொறுக்க முடியலன்னா பாருங்க, ஒரு ஊப்பியோட கணவருக்கே பொறுக்க முடியாத அளவுல இவங்க கொள்ளை மிஞ்சி போயிருக்குன்னா எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க. அதுல அடுத்த இது, அதே செல்லம்பட்டு கிராமத்துல இருந்து ஐடில வேலை பார்க்குறாங்க ஒரு லேடி, அவங்க பேர்லயே 100 நாள் வேலை திட்டத்துல கிளைம் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு இதுல கொள்ளை, இவங்க வந்து ஊரை அடிச்சு ஒலையில போட்டு. இதை வந்து இந்த டிஜிட்டல் அட்டெண்டன்ஸ் கொண்டு வரணும்னு மத்திய அரசு சொன்ன பொழுது முடியாதுங்களா? ஏழைகளை இவர்கள் எப்படி வதைக்கிறார்கள், அதே கார்பரேட்டுகளுக்கு இவர்கள் எப்படி பண்றாங்கன்னா. அதாவது திமுக வந்து தன்னை வந்து ஒரு மிதமிஞ்சிய அறிவாளியாகவும், இதுல வந்து ஒரு என்னை போன்ற பிஜேபிக்காரர்களை இன்னும் அதிகமாக வேலை செய்ய வேண்டும்ங்கிறதான் இதை காமிக்குது. இவங்க என்ன சொல்றாங்க, டிஜிட்டல் கொண்டு வரணும்னா பார்த்தீர்களா ஏழைகளை வஞ்சிக்கிறார்கள். ஊர்ல சாதாரணமா இப்போ வந்து படம் சினிமா போறத விட பல பேர் சீரியல் தான் பார்க்குறாங்க. இப்போ சீரியல் பார்க்காம விட்டாங்கன்னு வச்சுங்க, இங்கே கோயிலுக்கு போயிருக்காங்க, உறவுக்காரங்க வந்திருக்காங்க, இல்லை ஏதோ பக்கத்து டவுனுக்கு போயிட்டு வரதுக்கு லேட் ஆகிடுது, அதுக்குள்ளே வந்துடுவாங்க. அந்த சீரியல் தான் அவங்களுக்கு ஒரு இந்த டைம் பெஞ்ச் மார்க், அதுக்குள்ளே வந்துடுவாங்க. அப்படியே வரலைன்னா கூட என்ன பண்ணுறாங்க,
இதில் மொபைல் ஃபோனில் யூடியூப்பில் போய் அதை பார்க்குறாங்க. இதை வந்து எங்கள் ஊரில் எங்கள் அக்கம் பக்கத்தில் நான் பார்க்குற விஷயம் நான் சொல்கிறேன். அதே மாதிரி 5 ரூபாய்க்கு நீங்கள் வேர்க்கடலை வாங்கி சாப்பிட்டா கூட நீங்கள் இது பண்ணலாம், கூகுள் பே பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமும் இவங்க என்ன சொல்கிறாங்க, கிராமத்தாலாம் படிக்காதவன், தற்குறி, கை நாட்டு இப்படிங்கிற அளவிலே இது மக்களை கேவலப்படுத்தி, இது மக்களை உண்மையாகவே கேவலப்படுத்திட்டு இவங்க ஒரு பக்கம் இவங்க பையை ரொப்பிக்கிறாங்க. அதனால தான் அங்கே வந்து எலக்ட்ரானிக் கொண்டு வரக்கூடாது, நீங்கள் இப்படி கொண்டு வந்தீங்க எதாக இருந்தாலும் இவங்க பாருங்களேன், இவங்களுடைய இந்த சைட் ட்ராக்கிங், திமுகவோட சைட் ட்ராக்கிங், திமுக காரங்கள்லாம் வந்து பீகாரிஸை கேவலமாக பேசினது நிஜம் அப்படின்னு மோடி சொன்ன உடனே மோடி தமிழர்களை திட்டிவிட்டார். அது நீங்கள் ஒரு இது ஒன்று பார்த்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில், தமிழகத்தில் இப்படி கொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றதே அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்பான். ஸ்டாலின் மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு சின்ன பையன், அவனுக்கு நரச்ச மீசையெல்லாம் ஒட்டி பதில் சொல்லுவான். கழகத்தின் ஆட்சி மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது, நாங்கள் கருணாநிதியை இணைக்கப் போகின்றோம் அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் நீங்கள் மும்மொழி கொள்கையை பற்றி தமிழகத்தின் முடிவு என்ன அப்படின்னோடனே, அண்ணாவின் நினைவு நாளில் நாங்கள் இந்த திட்டத்தை அறிவிக்கணும். சம்மந்தம் இல்லாமல் ஒரு இதாக இருக்கும். அதே மாதிரி விஷயம்தான் இந்த திமுகவோட. நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை கொண்டு முன் வச்சிங்கன்னா சைட் ட்ராக் எடுத்து அதில் பாலிடிக்ஸ் பண்ணுறது தான் இந்த திமுகவோட வேலை. இதில் தான் இவங்க வந்து இந்த 100 நாள் வேலை திட்டம் மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல ஏன் இது கொண்டு வரக்கூடாதுங்கிறாங்க. நவோதயா இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம பார்த்தோம் நவோதயா, அது ஒரு விஷயம். இப்போ மதுரையுடைய மேயர் வந்து பதவி இழந்தது, அங்கே இது வாங்கி சொத்து வரியிலேயே கமிஷன் அடிச்சு அதில் போய் இதெல்லாம் போட்டு வாங்கினதில்ல. 1972 மெட்ராஸ் கார்பரேஷன் கலைக்கப்பட்டதே இவங்க ஊழல்னால தான். அந்த அதோட இல்லாமல் ஊழல்னா திமுகனா ஊழல். சர்க்காரியா கமிஷன்னா எல்லாருக்கும் யார் ஞாபகம் வரும்? இந்த ஜஸ்டிஸ் சர்க்காரியாவே ஞாபகம் வரும். அவங்களுக்கு ஞாபகம் வருதெல்லாம் அவருக்கு பேரே இவங்களாலதான். அந்த அளவுக்கு ஊழல்ல இருக்கக்கூடிய ஆட்சி இவங்க வந்து இந்த மத்திய அரசுக்கு எத்தனை நாள் காமிச்சு இந்த மாதிரி தமிழக மக்களை ஏமாத்த போறாங்கன்னு தெரியல. இந்த ஊழல் பணங்கள் இவர்களிருந்து பிடுங்கப்பட வேண்டும். ஸ்ரீ டிவியில் இது சம்பந்தமாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம், ஒரு போஸ்ட் கார்டு போட்டிருந்தோம். அதில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் கமெண்ட் பண்ணிருந்தாங்க, இவர் மாதிரிலாம் நமக்கு முதல்வர் கிடைக்க மாட்டாங்க, முதல்வர்னா இவர் தான், இன்னும் ஒரு ஸ்டெப்பே போயிட்டாங்க, ஆம்பளைன்னா அவர் தான் அப்படின்லாம் போட்டாங்க. இது என்னன்னு நமக்கு புரியல, எதுக்காக இதை போட்டாங்க. நீங்கள் அப்படி என்ன போஸ்ட் கார்டு போட்டிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நேற்று அஸ்ஸாம் முதல்வர் ஹிமந்த பிஸ்வாசா நேற்று தான் அறிவித்தார். என்னென்னா, நான் தொடர்ச்சியாக இந்த அஸ்ஸாமில் வந்து விஷயங்கள் சோஷியல் மீடியா அதெல்லாம் கண்காணிச்சிட்டு வரேன். டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பந்தமாக எந்த ஒரு பிரதான ஊடகங்களில் வந்திருந்தாலும், என்டிடிவி, டைம்ஸ் ஆஃப் டைம்ஸ் நவ், ரிப்பப்ளிக், இது போல் எந்த டிவியில் வருது இல்லை லோக்கல் மீடியாவில் வந்தாலும் அந்த குண்டு வெடிப்புங்கிற செய்திக்கு அந்த லைக் பட்டனோட அந்த ஸ்மைலின்னு ஒன்று ஈமோஜி ஒன்று போடுவாங்களே, இது பல பேர் போட்டிருக்காங்க, சிரிக்கிறது மாதிரி, சந்தோஷப்படுறது மாதிரி. இது யாரெல்லாம் போட்டிருக்கான்? ஏன்னா இது வந்து புதுசு இல்லை. ஆப்ரேஷன் சிந்தூர் அப்பவும் பகல்காம் தாக்குதலையும் இப்படி தான் அவங்க பார்த்தாங்க. இவர்கள் வந்து அந்த குண்டு வச்ச பயங்கரவாதிகளை விட மோசமான பயங்கரவாதி இவன், சோஷியல் மீடியா பயங்கரவாதி இவன், இவனை ட்ராக் பண்ணுங்க அப்படின்னு அங்கே அஸ்ஸாம் போலீஸுக்கு சொல்லியிருந்தாரு. ட்ராக் பண்ணதில் கிட்டத்தட்ட ஒரு 9 பேரை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து எக்ஸ் தளத்துலலாம் போட்டிருக்காங்க. அவங்க என்ன ஐடியில் இருக்காங்க, அவங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு, ரஃபிஜுல் அலி அப்படின்னு ஆரம்பித்து கடைசியாக அப்துல் ரஹ்மான் முல்லா அப்படின்னு முடிச்சிருக்காரு. ஒரு 10 பேருடைய ஐடியோட போட்டு இவர்களை எல்லாம் அஸ்ஸாம் போலீஸ் தூக்கிடுச்சு அப்படின்னு, இது தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது நீங்கள் சொன்னதில் வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் அதெல்லாம் சொன்னீங்க பாருங்க, பகல்காம் அட்டாக் அதெல்லாம் சொன்னீங்க பாருங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பிபின் ராவத் ஊட்டியில் இறந்து போனார். ஊட்டியில் இறந்து போனோடனே நம்ம முந்தா நாள் கூட இங்கே பேசணும், எப்படிலாம் இங்கே வன்மத்தை கக்கினாங்க, அந்த ஹெலிகாப்டரில் ஏன் அவர் போகல, அவருங்கிறத அவங்க மீன் பண்ணுறது மோடியை போகல. மோடி எப்போ சாவார்னே இங்கே கேட்குறாங்க தமிழ்நாட்டில். அதுவும் வந்து இல்லைங்க, அவருங்க படிப்பறிவு இல்லாதவங்க, அவன் கூலி வேலை செய்கிறவன், கொத்தனார் வேலை செய்கிறவன், சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறான், அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்ல முடியாது.
இவங்க சொல்றவங்க எல்லாருமே பிரதான ஊடகத்துல வேலையில் இருக்கிறவங்க, பொறுப்பான பதவிகளில் இருக்கக்கூடியவங்க, தனியார் கம்பெனிலேயோ அரசியல் கட்சிகள்லையோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளோ இந்த மாதிரிலாம் இருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த கும்பலும் விஷத்தை கக்கிச்சப்ப இந்த மாதிரி இதை ஹெமந்தா பிஸ்வாஸ் மாதிரியே நாடு முழுவதும் உள்ள இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும், அனைத்து ஆட்சியாளர்களும், மாநிலத்தை ஆட்சி செய்யக்கூடியவங்க, ஜம்மு காஷ்மீர்ல ஆரம்பிச்சு தமிழ்நாடு வரைக்கும், தமிழ்நாடு கேரளா வரைக்கும் கொண்டு வரணுங்கிறது தான் நம்முடைய ஆசை, வேண்டுகோள். இதுல தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை என்னன்னு வச்சுங்க, இப்ப இந்த ஸ்மைலி எமோஜி போடுறதுக்காக கைது செய்யணும்னா எனக்கு தெரிஞ்சு ஒரே நாளில் ஒரு 10-20,000 பேரை கைது செய்யக்கூடிய அளவில், ஏன்னா இவனுக்கு வந்து வன்மம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. நான் சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன். இந்த டெல்லி இது 2 நாள் முன்னாடி நடந்ததா, யார் யாரோ பேஜே இருக்கும், சில பேர்லாம் ஒரே பேட்டர்னில் இருக்கும், கவனிச்சு பாருங்க. அவங்க ஊடகத்தில் இருப்பேன்னு சொல்லிப்பான், அதுக்கப்புறம் அவனே என்ன சொல்லுவான், ஏதாவது பொறுப்பில் இருப்பான், நான் டெல்லியில் இருந்தேம்மா, டெல்லியிலேருந்து உடுமலைப்பேட்டையில் வசிக்கிறேன், இந்த மாதிரிலாம் ஏதாவது சொல்லிட்டு அவங்க யாருமே இந்த தாக்குதலை கண்டிச்சிருக்க மாட்டாங்க, இறந்து போனவங்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருக்க மாட்டாங்க. பீகார் தேர்தல் ஒன்று, மோடி அமித்ஷாவை வசைப்பாடுறது, ஆர்எஸ்எஸ் வண்ட வண்டியாக திட்டிகிட்டே இருக்கிறது, தமிழ்நாட்டில் ராமகோபாலன் ஆரம்பித்து நம்மளை வரைக்கும் இதாக பேசுறது. நான் அதில் வந்து ஒரு 7-8 இதில் பக்கத்தில் பார்த்துட்டு நான் கமெண்ட் போட்டோன்னா இப்போ ஒரு 50-100 பேருக்கு மேலே திருப்பி கமெண்ட் போட்டிருக்கேன். நீ ஏன் இதுக்கு இரங்கல் தெரிவிக்கலை, நீ ஏன் இதை கண்டிக்கலை? அவங்க பேஜ் எல்லாமே நம்ம பார்க்கணும். கோயம்புத்தூர் பாஷா இறந்து போன போது அவங்க ரியாக்ஷன் என்னவா இருந்தது, அவங்க அதுக்கு வந்து குளோரிஃபை பண்ணி போட்டிருந்தாங்களா, இல்லை ஒரு மனித மிருகம் செத்தது, பல பேர் உயிரை குடித்த ரத்த காட்டேரி செத்தான் அப்படின்லாம் ஏதாவது ஒரு, நீங்கள் இந்த மண்ணை விரும்புறீங்கன்னா நீங்கள் அப்படி தான் எழுத முடியும். நீங்கள் வந்து ஒரு அயோக்கியனை, ஒரு கொலகாரனை, ஒரு ஊரையே பத்தி எரிய வச்சவனை போய் நீங்கள் குளோரிஃபை பண்ண முடியாது. குளோரிஃபை பண்ணீங்கன்னா நீங்கள் சீழ்பிடித்த மனிதருக்கு சொந்தக்காரர், நீங்கள் ஒரு கேடுகட்ட மனோநிலையில் இருக்கின்றீர்கள், இந்த ஊரில் இருக்கிறதுக்கு லாய்க்கில்லை. அதுக்கு தான் பாலிமர் செய்தியில் என்ன பண்ணா, சாப்பிடுவது இங்கே, படிப்பது இங்கே. இது 30 வருஷம் முன்னாடி இந்து முன்னணி மேடையில் நாங்கெல்லாம் பேசும்போது, திங்கிறது இங்க, இன்னொன்னும் இங்க, வேற ஒரு மிருகத்தோட போட்டி போட்டு இருக்கிறதும் இங்க அப்படின்னா அதை வந்து ஒரு குறியீடா நான் இப்ப சொல்றேன். அதை வந்து பாலிமார் ஒருத்தங்க ஒரு சேனல் மட்டும்தான் தைரியமா ஆண்மகனா எடுத்து போட்டிருக்காங்க. அதுக்குதான் சங்கி சேனல்ல அவங்க பட்டம் கொடுத்து இருக்கட்டுமே. உண்மையை சொன்னா சங்கியா? இப்ப சோசியல் மீடியால எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்க வந்து அடிப்படையில நீங்க பாருங்க, கம்யூனிஸ்டா இருந்தவங்க, காங்கிரஸ்ல இருந்தவங்க, காங்கிரஸ்ல இருந்து செயல்படாம கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறவங்க, அடிப்படையில கம்யூனிசத்தை ஏற்றுக்கக்கூடியவங்க, எல்லாருமே நல்லா படிச்சவங்க. நான் சொல்றவங்க எல்லாம், அவங்க அத்தனை பேருமே மோடியையும் சங்கத்தையும் கடுமையாக விமர்சிப்பாங்க. நீங்க இப்போ ஒரு 10-20 பேஜ் சொல்லுன்னா என்னால் பேர் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு என்னால் வந்து நம்மளுக்கு எதிர்த்தரப்புல இருந்து பேசுவாங்க. ஆனா அதே நேரத்தில் ஒரு தேசத்தின் மாண்பு, ஒரு உள்நாட்டு பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது அவங்களுடைய நிலைப்பாடு எல்லாமே வந்து மத்திய அரசு என்ன நிலை எடுக்குதோ அதை ஒட்டி இருக்கும். ஒரே ஒரு பேரை நான் சொல்றேன், மரியாதைக்குரிய நபர் பசுபதி தன்ராஜன் இருக்கார். அவரோட பேஜில் போய் பாருங்க, மோடியை ரொம்ப கேவலமா கிண்டல் அடிச்சிருப்பாரு. ஆனால் நீங்க ஆபரேஷன் சிந்தூரா இருக்கட்டும், அவர் வந்து தமிழக இளைஞர் காங்கிரஸ் தலைவராக 40-50 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தவர், 70களுக்கு முன்பாக இருந்தவர். அந்த மாதிரிலாம் என்னால் பல பேரை காமிக்க முடியும். நம்ம இலகணேசனுடைய மேடையிலேயே கூட அவர் வந்து பொற்றாமரையில் வந்து பேசியிருக்காரு. கட்சியை தாண்டி வந்து அவருடைய கட்சி கோட்பாட்டை என்னைக்குமே விட்டு கொடுத்ததுல நாளைக்கும் காங்கிரஸ்காரர் அவர். அப்படி இருக்கக்கூடியவங்கெல்லாம் கூட அவங்களுக்கு கிளீனா அரசியல் வேறு, நாட்டு நலன் வேறுங்கிறதுல ரொம்ப கிளியரா இருக்காங்க. ஆனால் ஒரு கூட்டம் இங்கே அமர்ந்து கொண்டு பாகிஸ்தானையும் வங்கதேசத்தையும் ஆதரிப்பதன் காரணம் என்ன, மர்மம் என்ன? இது நீங்களும் நானும் கேட்டா மதவாதி. சராசரி மனுஷனுடைய மனதில் இந்த கேள்வி எழுதுங்க. இவங்க சிரியாக்காக தானே ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க, அதே சிரியா தானே இப்ப பாம்பு பிளாஸ்டுக்கு பின்னாடி இருக்கு. இந்த பயலெல்லாம் எப்ப சிரியாவை கண்டிக்க போறானுங்க? சிரியாக்கா ஆதரவு தெரிவிச்சுதான் இவங்கெல்லாம் போய் திருமாவளவன்ல இருந்து இந்த இஸ்லாமிய அடிப்படைவாத இயக்கங்கள்லாம் இன்னைக்கு ஜனநாயக ரீதியா இயங்குறவங்கிற இந்த பயலோல இருந்து எல்லா பயலும் மேடை போட்டு சேவ் சிரியா, சேவ் சிரியா அப்படின்னு இது பண்ணிட்டு இருந்தானுங்க. எனக்கு வேற ஞாபகம் வந்துருச்சு, சேவ் சிரியா.
இந்த பயில இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அந்த சிரியாவை நீ ஏன் கண்டிக்க மாட்ட? பாம் பிளாஸ்ட கண்டிக்க மாட்டேன், அதுல ஈடுபட்டவனை கண்டிக்க மாட்டேன், அவனை ஆதரவு தெரிவிக்கிறவனை கண்டிக்க மாட்டேன். நீ அப்ப எதுக்கு தான் நீ இருக்க? அப்ப இந்த ஊரையே நீ என்ன நினைக்கணும், என்ன பண்ணணும்னு நினைக்கிற? ஒரு அகண்ட இஸ்லாமிஸ்தான் படைக்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்ல இந்த இந்து மதத்தையே அழிச்சு ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்களா? இது தமிழகத்துல மிக அதிகமாக வேரூன்றி இருக்கின்றது. இதை போன்ற ஹிமந்தா பிஸ்வாஸ் செய்து எடுத்திருக்கக்கூடிய முன்னெடுப்பு வரவேற்கத்தக்கது, பாராட்டத்தக்கது, வணங்கத்தக்கது. என்ன காரணம்னா, அவங்களுக்கு இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் பர்மாலேருந்து வரான், ரோஹிங்கியா வரான், வங்கதேசத்துலேருந்து வரான். அதை தடுக்கும் போது அவர் படாத பாடுபட்டு நீங்க நிற்கிறார். தமிழ்நாடு அமைதியா இருக்கிறது, கேரளா அமைதியா இருக்கிறது, இன்னொரு காஷ்மீரா மாத்திருவாங்களோ இந்த கும்பல் சேர்ந்துங்கிற பயம் தான் எனக்கு இப்படி பேச வைக்குது. நீங்க பாஜக காரர் அப்படிங்கிறதுனால தமிழக அரசை நீங்க பாராட்ட மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. எப்படி ஹிமந்த பிஸ்வாசா செயல்பட்டாரோ, சமூக வலைதளங்கள்ல எதிராக கமெண்ட் போட்டவங்களை கைது செய்தாரோ, அதே போல இங்க சைபர் கிரைம்ல இருக்கக்கூடிய தமிழக காவல்துறை செய்து பண்ணிருக்காங்க. சொல்றேன், அதுதான் முதல்வர் குறித்து சமூக வலைதளத்தில் அவதூறு எழுப்பிய, அதாவது திருக்கோளை, அதுவும் அவருடைய இதில் இருக்கிற புரட்சி தமிழர் மக்கள் கழக நிறுவன தலைவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாராம், ஆனந்தராஜ், மாணிக்கம் மகன் ஆனந்தராஜ் அப்படிங்கிறவரை கைது பண்ணியிருக்காங்க. எதனால் கைது பண்ணியிருக்காங்கன்னா, அவர் ஸ்டாலின், கருணாநிதி, உதயநிதி, கனிமொழி இவர்கள் குறித்து அவதூறு. தனி மனிதர்களை, அதாவது இந்த தேசத்தை விட இந்த தனி மனிதர்கள் எவ்வளவு முக்கியமானவங்க. பிஜேபியிலேயே ஒரு 20 பேரை என்னால் சொல்ல முடியும். இந்து முன்னணி, RSS, பிஜேபி, விஸ்வ இந்து பரிஷத்துலேருந்து RPVS மணியனை என்ன பாடுபடுத்தினாங்க கைது செஞ்சு. அவருக்கு அன்னைக்கு வந்த உடம்பு நன்றாக இருந்து இந்த சமுதாயத்திற்கு தொண்டு செய்ய வேண்டியவரை மனதளவில் எவ்வளவு இம்சை பண்ணியிருக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி. ஆனால் இவங்களுக்கு நாடு பெரிதல்ல, இந்த சமுதாயம் பெரிதல்ல, இந்த பண்பாடு கலாச்சாரம் பெரிதல்ல, இந்த மண்ணின் மரபு பெரிதல்ல. ஆனால் இவங்களுக்கு வருமானமும், இவங்கெல்லாம் ஒட்டுத்திண்ணை குடியிருப்பாளர்கள் தான். இந்த பாரத தேசமே இவங்க ஒட்டுத்திண்ணை குடியிருப்பாளர் மாதிரி இருந்து ஆக்கிரமிக்க முயற்சி செய்து இந்த திராவிட மாடல் ஆட்சி. தமிழ்நாட்டுக்கும் இந்த மாதிரி என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் தமிழ்நாடும் சேவ் சிரியா மாதிரிலாம் இல்லாமல் உண்மையான ஒரு மத நல்லிணக்கமும் அப்பதாங்க ஏற்படும். நீங்க பொழுதேனிக்கு அவன் என்ன யாராவது பகல்காமில் ஜிப்பை சங்க ஆஃபீஸில் கொண்டு எத்தனை நாளைக்கு நம்ம பொறுமையா இருக்க முடியும்? அதனால இது மக்களுக்குள் பகை ஏற்படாமல் இருக்கு பாதுகாக்க வேண்டியது தமிழக முதல்வர் கடமை. அவர் நமக்கான முதல்வரும் கூட. ஹிமந்தா பிஸ்வாஸின் செயல்பாட்டை கருத்தில் கொண்டு இவரும் செயல்பட வேண்டும். இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாகவும் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ஸ்ரீ டிவி நேயர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம்.